ஃப்ரெண்ட்ஸ், இங்கு பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை. இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே. இங்கு கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும். வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தாதம்பா. 25ஆந்தேதி ரிசல்ட்டு 137 அப்படின்ட்டு ரிசல்ட்டு. 137க்கு நம்ம போர்டில் கொடுத்துருக்கோம். பி போர்டில் 3 கொடுத்துருக்கோம், சி போர்டில் 7 கொடுத்துருக்கோம். 37 ஆனால் பவரில் கொடுத்துருக்கோம். 32ன்னு கொடுத்துருக்கோம். ஆனால் இங்கே 37 போர்டில் கொடுத்துட்டு நமக்கு இங்கே கொடுத்தது 4 நம்பர்ஸ் கணிப்பில் வந்ததை அப்படியே கொடுத்தோம். 197 அப்படின்ட்டு கொடுத்துருக்கோம்ப்பா. ஒரு நம்பரில் தான் நமக்கு வெற்றி மிஸ் ஆயிடுச்சு. 137க்கு 197ன்னு கொடுத்துருவோம். ஏசிங்கிறது நமக்கு 17ங்கிறது அழகாக பாஸ் ஆகிருக்கு. ஏசி 17ங்கிறது மட்டும் பாஸ் ஆகிருக்கும்பா. 26ஆந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கெஸ்ஸிங் பார்க்கலாம்ப்பா. கேஎல் 26/3/2025க்கான கெஸ்ஸிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோம்பா. ஓகேம்பா. புக்கிங் பண்ணுற நண்பர்கள் கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணுற நண்பர்கள் 82 48 22 88 18 அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஆர் புக்கிங் பண்ணிக்கலாம். கேஎல்க்கான லாஸ்ட் டைம் 250 வரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. 250 வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வெற்றி ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா ½ கொடுத்துருவாங்க. கேரண்டியாக இருந்துச்சுன்னா உடனே கொடுத்துருவாங்கப்பா. நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம். வெற்றி போனால் எவ்வளோ அதிக அமௌண்ட்டாக இருந்தாலும் கரெக்டாக கன் மாதிரி கொடுத்துருவா. சூப்பராக பண்ணிகிட்டு இருக்க அருமையாக. புதுசாக பார்க்குற நண்பர்களும் நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆயின்னு சொன்னீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் அனுப்பிச்சி விடுவாங்கப்பா. அதாவது 60 ரூபா டிக்கெட்டில் ஃபுல் வெற்றியாக இருந்துச்சுன்னா 30,000 ரூபா. 70 ரூபா டிக்கெட்டில் 35,000 ரூபா. ஒவ்வொரு டிக்கெட்டுக்கும் வின்னிங் ப்ரைஸு ஏற்றிருக்காங்க. அதனால் நம்பரை சேவ் பண்ணிச்சு ஆயின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங், அதாவது வின்னிங் ப்ரைஸ் டீட்டெயில் அனுப்பிச்சி விடுவாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. நம்பரை சேவ் பண்ணி வச்சு புக்கிங் பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேம்பா. வாங்கப்பா கெஸ்ஸிங்கை பார்க்கலாம். ஏ போர்டில் 903 அப்படின்னு எடுத்துருக்கோம். பி போர்டில் 134 அப்படின்னு எடுத்துருக்கோம். சி போர்டில் 058 அப்படின்னு எடுத்துருக்கோம். நம்பர்ஸ் படி 9 வச்சு ட்ரை பண்ணியிருக்கோம்ப்பா. 910 915 930 948 953 933 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. ஆல் போர்டு 9 5 அப்படின்னு எடுத்துருக்கோம். கணிப்பில் மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்கப்பா. ஆல் போர்டு 9 ஏ போர்டில் வர்றதுக்கு அதிக வாய்ப்புங்கப்பா. 9 ஏ போர்டில் வர்றதுக்கு வாய்ப்பு. ஓகேம்பா. அதே மாதிரி 4 நம்பர்ஸ் மெத்தடில் என்ன கிடைக்குன்னு பார்த்துருவோம். இதில் 169 135 800 930 அப்படின்ட்டு கிடைக்குது. இதில் ஏபி ஏசி எடுத்தோம்னா ஏபி 16 13 80 93 அப்படின்னு எடுத்துருக்கோம். ஏபி ஏசியில் 19 15 80 90 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. ஏசி கணிப்பில் வந்த நம்பரை அப்படியே எடுத்துருக்கோம். 4 நம்பர்ஸில் இது மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் எடுத்துக்கோம்பா. இந்த மெத்தேடு மிஸ் ஆகிட்டுருக்கு. மேட்ச் ஆச்சுன்னா எடுத்துக்கோம்பா. 40 96 34 27 அப்படின்னு எடுத்துருக்கோம்ப்பா. ஓகேம்பா. ஸ்க்ரீன்ஷாட்டு எடுத்துக்கோம்பா. ஓகேம்பா. நாளை ஒரு அருமையான வெற்றியுடன் சந்திப்போம். ஐ சி யூ.